மார்ச் 16ஆம் தேதி இன்னும் 8 நாட்களில் அதாவது மார்ச் 16ஆம் தேதி தமிழக நிதிநிலை அறிக்கை 2017-18ஆம் நிதியாண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு முதன்முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறது. நிதியமைச்சர் ஜெயக்குமார் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜா நம்முடன் இணைகிறார். ராஜா, இப்போ பட்ஜெட் இங்க மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. 2017-18ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 16ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் டி ஜெயக்குமார் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதாவது கடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த வாரம் பட்ஜெட் தொடர்பான ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எது போன்ற பட்ஜெட்டில் சிறப்பம்சங்கள் எது போன்ற சிறப்பம்சங்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அதே போல் தற்போது தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு நலன் பயக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவது தொடர்பாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் மார்ச் 16ஆம் தேதி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அன்றைய தினம் மாலை அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் இந்த கூட்டத்தொடரை பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என முடிவு செய்யப்படும். 52 துறைகள் உள்ளன. எந்தெந்த தினத்தன்று எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை எடுத்துக்கொள்வது என்பது குறித்து அன்றைய அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அதாவது கடந்த அதிமுக அரசு இரண்டாவது முறையாக தற்போது அதிமுக அரசு பதவியேற்றுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிதியமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதே போல் இந்த 2014 மீண்டும் அதிமுக அரசு பதவியேற்ற பிறகும் அவர் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதாவது 6 முறை அவர் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த திரு டி ஜெயக்குமாருக்கு நிதித்துறை கூடுதலாக கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 16ஆம் தேதி தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் ஜெயக்குமார். ராஜா, இப்போ இந்த பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? அதாவது அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பணிகள் தொடங்கிவிட்டன. பட்ஜெட் தயாரிப்பதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. முழுவீச்சில் தற்போது நிதித்துறை அதிகாரிகள் அந்த வேலை அதாவது பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஏற்கனவே அதிமுக அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகும் சரி, அதற்கு முன்பும் சரி, வரி இல்லாத பட்ஜெட்டை தான் தாக்கல் செய்தது இதுவரை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தற்போதும் அது குறித்து மீண்டும் வரி இல்லாத பட்ஜெட் போடுவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் உள்ளவர்கள் ஒரு சிலரிடம் பேசும் பொழுது அது தொடர்பாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல் ஏற்கனவே 10,000 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. அப்படி இருக்கும் பொழுது வருவாய் இழப்பு என்பது பெரிய அளவில் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ளது. அதை எப்படி சரி செய்வது, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த பட்ஜெட் தயாரிக்கின்ற குழுவினர் அதிகாரிகள் ஆராய்ந்து அதற்கேற்ற போதுதான் தற்போது இந்த பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.